இன்னைக்கு டே 22 ஆஃப் மை கோல்டன் பீரியடுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். மார்னிங்கே ஒரு சோகமான விஷயம். நம்ம ஏரியால ஒரு டெத் ஆயிடுச்சு. அதனால அம்மாவும் அப்பாவும் காலையிலேயே அங்க கிளம்பிட்டாங்க. நான் எழுந்து ஹார்லிக்ஸ் குடிச்சிட்டு இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் வெளியே தான். பசங்களுக்கு என்னதான் வயசானாலும் சரி, அவங்க எவ்வளவு மெச்சூரா இருந்தாலும் சரி, ஒரு சில விஷயங்கள்ல இன்னமும் அந்த குழந்தை பருவத்தை விட்டு வெளியே வர மாட்டாங்க. அதுக்கு உதாரணங்களா நான் 1-2 சொல்றேன். அது கரெக்டா இருக்கான்னு பாருங்க. இந்த ட்ரில்லிங் போடுறத பாத்துட்டு இருக்கிறது, பில்டிங் வைக்கிறத பாத்துட்டு இருக்கிறது, தார் ரோடு போடும்போது அதை பாத்துட்டு இருக்கிறது, வானத்துல ஏரோப்ளேன் போனா பாத்துட்டு இருக்கிறது, விட்டா இது போல சொல்லிக்கிட்டே போலாம். லஞ்சுக்கு சென்னை வெட்டிங் பிரியாணில ஒரு 65 பிரியாணி வாங்கிட்டு வந்தேன். பிரைஸ் பாத்தீங்கன்னா 160 வந்துச்சு. ஆனா இந்த பிரைஸுக்கு இந்த பிரியாணி வர்த் இல்ல. டேஸ்ட் வைஸும் இன்னைக்கு சுமாரா தான் இருந்துச்சு. போன தடவை இதே கடையில தான் சிக்கன் பிரியாணி வாங்கிட்டு வந்தேன். சூப்பரா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு சொதப்பிடுச்சு. எனக்கு இந்த எக் கேக்னா ரொம்ப பிடிக்கும். இது சிங்கிள் பீஸா வாங்கினா 10 ரூபீஸ், பாக்கெட்டா வாங்கினா 90 ரூபீஸ் வரும். எங்க அம்மா பாத்தீங்களா என் மேல கோச்சிக்கிட்டாங்களா. ஏமான ரீசன் கேட்டா தெரியல, மறந்துட்டாங்களா. நானும் சரி ஞாபகம் வந்தா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நானும் ஜிம்மு கிளம்பிட்டேன். ஜிம்முக்குள்ள வந்து பார்த்தா பரவாயில்ல, இன்னைக்கு ரொம்ப ஃப்ரீ அட்மாஸ்பியர்ல இருக்கு. இன்னைக்கு கார்டியோவும் லெக் ஒர்க் அவுட்டும் போடலாம்னு இருக்கு. பாடியை ஸ்ட்ரெச் அப் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ்க்கு கார்டியோ பண்ணிட்டு அப்புறம் லெக்குக்கு ஃப்ரண்ட்டும் பேக்கும் கம்மியான வெயிட்ல பொறுமையா போட்டுட்டு இருந்தேன். ஆல்ரெடி நமக்கு கால்ல கொஞ்சம் ஜவ் ப்ராப்ளம், சோ அதனால வெயிட் அதிகமா எடுக்காம கம்மியான வெயிட்லயே ட்ரெயின் பண்ணிட்டு இருந்தேன். முடிச்சிட்டு நானும் ஸ்டாண்ட் எல்லாம் தூக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். அப்புறம் நமது கல்லூரி நண்பன் கால் பண்ணியிருந்தான். அந்த தோழரிடம் சிறிது நேரம் இல்ல மன்னிக்கவும், மிகுந்த நேரம் பேசிக் கொண்டிருந்தேன். ஏனென்றால் அவருக்கு காதல் தோல்வி ஏற்பட்டுள்ளது. நானும் சரி மச்சான் பாவம் ஃபீல் பண்றான்னு சொல்லிட்டு சிம்பு பேசின டைலாக்லாம் எடுத்து அவனுக்கு மோட்டிவேட் கொடுத்தா, அவன் என்னன்னா மச்சான் உனக்கும் இப்படிதானே ஆச்சுன்னு சொல்லிட்டு என்ன டிமோட்டிவேட் பண்றான். ஐயே இது சரிப்பட்டு வராதுன்னு நினைச்சுக்கிட்டு, மச்சான் நீ என் கால் லிஸ்டை டெலீட் பண்ணிட்டு நாளைக்கு நான் உனக்கு ரோஜா பூ மாலை வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு நான் போனை வச்சுட்டேன். நைட் டின்னருக்கு 2 தோசை சாப்பிட்டு தூங்க போயிட்டேன். இப்போ நான் சொல்றத உன் மரமண்டையில நல்லா ஏத்திக்கோ. விட்டுட்டு போன அந்த ஒருத்தவங்க தான் உன் லைஃப்னு நினைச்சிட்டு இருக்கிறத விட்டுட்டு உன்னோட கரியருக்கு எஃபெக்ட போடு. உன்னோட ஃபியூச்சர் தானா அமையும். சரியா? என்ன ஆனாலும் பாத்துக்கலாம், உனக்கு நான் இருக்கேன்.